ஓம் சாய்ராம். சாய் அன்பர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். பாபாவினுடைய அருள் ஆசீர்வாதம் அவருடைய பக்தர்களுக்கு எப்போதும் கிடைத்து கொண்டே இருக்கும். ஏன்னா அவரை யார் ஒருத்தர் குருவாக தேர்ந்தெடுத்திருக்கிறாங்களோ அவங்க பாக்கியசாலி. ஏன்னா பாபா தன்னுடைய பக்தர்களை அவரே தேர்ந்தெடுக்கிறார். யாருடைய புண்ணிய கணக்கு அதிகமாக இருக்கோ அவங்கள மட்டும்தான் பாபா தன்னுடைய பக்தர்களாக ஏற்றுக்கிறாரு. என்ன நீங்கள் இப்படி சொல்கிறீங்கன்னு சொல்லி உங்களுக்குள்ள ஒரு கேள்வி எடுக்கலாம். என்னென்னா, நல்லவங்களுக்கு மட்டும்தான் பாபாவை போன்ற குரு கிடைப்பாரா, கெட்டவங்களுக்கு கிடைக்க மாட்டாங்களான்னு சொல்லி ஒரு கேள்வி இருக்கலாம். அப்படி கிடையாதுங்க. எல்லாருக்கும் பாபா சரிசமமானவர், பொதுவானவர். ஆனால் நல்லவங்களை பாபா எப்பவும் தான் கூடவே தன்னுடைய பாதத்துக்கு கிட்டேயே அமரச் செய்வார். இது நிறைய ஆத்மார்த்தமான பாபா பக்தர்களுக்கு இது உணர்ந்திருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கும். ஏன்னா பாபாவை யார் வழிபடுறாங்களோ அவங்க பாபாவை வழிபடுறதுக்கு முன்னால் இருந்ததையும் பாபாவை வழிபட தொடங்கினதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய வாழ்க்கையையும் கவனித்து பார்த்தா தெரியும். எல்லாரும் பிறக்கும்போது நல்லவங்க தாங்க. சூழ்நிலைகள் ஒரு சிலரை நல்லவங்களாகவே வாழ விடுது, ஒரு சிலரை கெட்டவங்களாக மாற்றுது. ஆனால் சூழ்நிலையால் கெட்டவங்களாக மாறியவர்களை அவர்களுடைய நல்ல எண்ணங்களாலும் நல்ல செயல்களாலும் பாபாவினுடைய பக்தர்களாக மாற்றி பாபா தன்னுடைய அருளை அவர்கள் மீது பொழிந்து நல்ல வழியை காமிப்பார். இது சர்வ நிச்சயம். இதை உணர்ந்த பாபா பக்தர்கள் பல பேர் இருப்பாங்க. இந்த பதிவை அப்படி ஒரு சில பாபா பக்தர்கள் கேட்டுட்ருக்குறாங்கன்னா அவங்களால மட்டுமே இதை உணர முடியும். ஏன்னா பாபாவை நாம் தேடி போகிறோம் அப்படின்னு நினச்சா அது நம்மளுடைய அறியாமங்க. பாபா தான் தன்னுடைய பக்தர்களை தேர்ந்தெடுத்து அவங்களுடைய சங்கடங்களை தீர்ப்பதற்கு எப்பவும் வழித்துணையாக அவர் வராரு. நாம் அறிந்தும் அறியாமலும் செய்யக்கூடிய பாவ வினைகளிலிருந்து நம்மை விடுவித்து எப்போவுமே ஒன்று மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கோங்களேன். நாம் செய்கிற விஷயம் நம்ம கரெக்டாக தப்பான்னு தெரியாமல் நிறைய நேரம் செஞ்சிடுறோம். ஆனால் அதனால் வரக்கூடிய விளைவுகள் நம்மளை தாக்கும்போது அதை தாங்க முடியாமல் தவிக்கிறோம். இந்த மாதிரியான நேரங்களில் அவரை சாயின்னு சொல்லி ஒரே ஒரு நொடி நினைத்தால் போதும், உடனுக்குடன் அவருடைய அருள் நமக்கு கிடைக்கும். இதற்காக நாம் தனியாக நேரம் ஒதுக்கணுங்கிற அவசியமே இல்லை. எந்த வேலையில் எந்த இடத்துல எங்கே இருந்தாலும் சரி, சாயின் அவரை நினச்ச மாத்திரத்தில் அவருடைய அருளை பெறக்கூடிய பாக்கியம் சாய் பக்தர்களுக்கு மட்டும்தாங்க உண்டு. உனக்கு எது நல்லது, உனக்கானது எது, உனக்கு எது கிடைச்சா நீ நல்லா இருப்ப அப்படிங்கிறத பார்த்து பார்த்து வழங்கக்கூடிய சத்குரு தான் சாயிநாதர். நாம் நடந்து போகக்கூடிய பாதையில் நமக்கே தெரியாமல் நமக்கு ஒரு வழித்துணையாக வரக்கூடியவர் தான் சாய். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான குரு நம்மளை எப்பவும் கண்காணிச்சிக்கிட்டே இருக்கிறாருங்கிறத மட்டும் நாம் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் மறந்துடக்கூடாது. நாம் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்று தாங்க. நம்ம மேலே பாபா நிறைய நம்பிக்கை வச்சுருக்காரு. நாம் பாபாவை வழிபடுறதுக்கு முன்னால் எப்படி வேணால் இருந்திருக்கலாம். பாபாவை வழிபட தொடங்கினதுக்கு பிறகு நமக்குள்ளே ஏற்பட்ட நல்ல மாற்றங்கள் படிப்படியாக உயரணுமே தவிர்த்து அதில் எந்த விதமான சறுக்கல்களும் இருக்கக்கூடாது. ஏன்னா எப்படி ஒரு ஆசிரியர் தன்னுடைய மாணவன் எப்போவுமே முதல் இடத்துல இருக்கணும்னு விரும்புகிறானோ அது போலத்தான் பாபாவும் தன்னுடைய பக்தர்கள் தன்னுடைய நல்ல குணத்தையும் நல்ல செயல்களையும் நல்ல பழக்க வழக்கங்களையும் மேன்மேலும் அதிகரித்து கொள்வதையே பாபா விரும்புவார். அவரை நாம் சந்தோஷப்படுத்தணும்னு நினச்சா இந்த ஒரு விஷயத்தை மட்டும் செஞ்சால் போதுங்க. நாம் நம்மளுடைய நல்ல விஷயங்களை மென்மேலும் பெருக்கி பாபாவின் வழிகாட்டுதலை நம்மளுடைய வாழ்க்கையில் கடைப்பிடிச்சா போதும், பாபாவினுடைய அன்புக்கு பாத்திரமாக முடியும். அதுக்கப்புறம் என்னங்க, அவருடைய ஆசீர்வாதத்தோட நாம் மட்டும் இல்லைங்க, நம்மளை சார்ந்தவர்களும் நம்மளுடைய குடும்பமும் ஏன் 7 தலைமுறையும் பாபாவின் பொறுப்பு. அப்படி இருக்கிற பட்சத்தில் நாம் எதுக்காக கவலைப்படணும்? நாம் ஒருவேளை நம்மளுடைய
எதிர்காலத்தை நினச்சி கவலைப்படுறோன்னா நம்மளை பார்த்து வருத்தப்படக்கூடிய முதல் ஆள் பாபாவாக தான் இருப்பார். ஏன் தெரியுங்களா? நாம் நம்ம வாழ்க்கையை பாபாவை நம்பி ஒப்படைச்சதுக்கு பிறகு நாம் எதிர்காலத்தை பற்றி கவலைப்படக்கூடாது. அப்படி நாம் கவலைப்பட்டோன்னா பாபாவை நம்ம நம்பலன்னு தானே அர்த்தம். அதனால் இன்றைக்கி தொடங்கி பாபா நீங்கள் எங்கள் கூட இருக்கீங்கிற அப்படிங்கிற நம்பிக்கையில் நாங்கள் எங்கள் வாழ்க்கையை நகர்த்துகிறோம். இந்த நம்பிக்கை கொஞ்சமும் குறையாமல் பார்த்துக்கோங்க, எங்கள் கூடவே இருங்கன்னு சொல்லி எல்லா விஷயத்தையும் அவர்கிட்ட சமர்ப்பணம் பண்ணிவிட்டு நிம்மதியாக வாழ பழகலாங்க. நாம் சந்தோஷமாக இருக்கிறத பார்த்தா மிகவும் சந்தோஷப்படக்கூடிய ஒருவர் இருப்பார்னா அது நம்ம சாய் தான். நம்மளுடைய சந்தோஷத்தை பார்த்து சந்தோஷப்படக்கூடிய பாபாவுக்கு சந்தோஷத்தை கொடுக்கலாங்களா? இந்த பதிவு உங்களுக்கு மன நிறைவையும் மன அமைதியையும் கொடுத்திருந்தால் ஓம் சாய்ராம்னு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். மற்ற சாய் பக்தர்களுக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். இந்த பதிவு உங்களுக்கு நிச்சயமாக நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன். இது போன்ற பாபாவின் அற்புதமான பதிவுகள் நிறைய உங்களுக்காக நம்ம சேனல் சாய் சாத்விக் லைஃப் ஸ்டைலில் காத்திருக்கிறது. இணைந்திருங்கள். சாய் சாத்விக் லைஃப் ஸ்டைல் மற்றும் ஒரு அற்புதமான பதிவோடு உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஓம் சாயி, ஸ்ரீ சாயி, ஜெய ஜெய சாயி.